वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति श्री गुरुभ्यो नमः ओं नमो वेंकटेशाय திருவேங்கடமுடையான் திருவருளால் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணமானது எஸ்விபிசி சேனல் என்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் வழியாக திருவேங்கடமுடையான் சந்நிதியில் நடந்து வருகிறது. அப்படி என்றால் என்ன என்று விசாரணை செய்தோம் என்றால், பகவானுடைய பாட்டு, கீதை என்றால் பாட்டு, பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணோன்னா வத்து பிரத்யம்னு பேர் இதுக்கு. தனவான், பகவான், பகஹா அப்படிங்கிற பதத்திலேருந்து பகவான்கிற படமானது ஏற்படுறது. வத்து பிரத்யம் இந்த பாக்கியத்தை அதுலேருந்து தான் பாக்யம் அப்படிங்கிறது ஏற்படுறது. பகஹாலேருந்து பாக்யம். பகஹா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசதஸ்ரீயா ஞான வைராக்கியோச்ச ஷன்னாம் பக இதீரணாக அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அனைத்தும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாமான்யமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் அனைத்தும் ஆனவன், அனைத்திலும் இருப்பவன், முழுவதுமான புகழை உடையவன், முழுவதுமான ஞானத்தை உடையவன், முழுவதுமான இந்த ஜகத்தை ஆளும் தன்மையை உடையவன். அதற்கு மேலே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரம். இதுக்கெல்லாம் தலைப்பு வச்ச மாதிரி ஞான வைராக்கியோஷ்சா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். வைராக்கியம் இதெல்லாம் இருந்தும் அதில் முற்றிலும் பற்றற்றவனாக இருக்கான். யாரோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அந்த பகவானால் உபதேசம் பண்ணப்பட்டது இந்த பகவத்கீதா தெய்வப்பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சாமான்யமாக நம்ம பகவான் சொல்கிறோம், நம்ம சாமான்யமாக சொல்கிறதா இருந்தால் பாக்யம் அப்படின்னு ஒரு பர்த்தம் சொல்கிறோமோன்னோ சாமான்யமாக அந்த லௌகிகமாக சொல்லின்னு இருக்கோம். இந்த பாக்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா பகவானுடைய அருள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பற்றி பாக்ய சூக்தம்னே ஒரு சூக்தம் நித்தியம் கார்த்தால படிக்க வேண்டியதாக இருக்குது. பிராதரக்ஞம் பிராதரிந்திரகும் ஹவாமஹே பிராதர் மித்ரா வருணா பிராதரஸ்வினா பிராதர்பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராதசோபமுதருத்ரகும் ஹுவேமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதாக மந்திரங்கள் பிரதிதினம் காலங்கார்த்தால இந்த மந்திரத்தை நம்ம பாக்ய சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இது பாக்யம் பகவான், பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதா. இந்த பகவத்கீதை நம்ம படித்து தான் ஆகணுமா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பகவானே பின்னாடி சொல்கிறான். நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கும் போது பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நம்ம சங்கல்பத்திலே சொன்னோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இந்த பிரீத்தியை உத்தேசித்து நம்ம எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அது பகவத் பிரீத்தியா அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டி இருக்க, இந்த பகவத்கீதை பாராயணமும் பகவத் பிரீத்தியா அப்படின்னு கேட்கணும். இந்த பகவத்கீதையா அவசியம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏதாவது சிரவணம் பண்ணணுமா, திருப்பி சொல்லணுமா, அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் பகவானே கொடுக்குறான் பகவத்கீதையில். அத்யேஷ்யதே ச யயிமம் தர்மியம் சம்வாதமாவயோஹோ ஞானயஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் கருத்தோடு கூடியதாக இருந்து கொண்டு, அதில் என்ன அர்த்தம் சொல்கிறார், பகவான் என்ன பேசுகிறான் அப்படின்னு, இந்த கருத்தோட கூடியதாக இருந்து கொண்டு இந்த பகவத்கீதையை நம்ம சம்வாதம் நம்ம பண்ணோமோனோ, அர்ஜுனனும் நானும் நீயும் சம்வாதம் பண்ணோம். இந்த சம்வாதத்தை எவன் படிக்கிறானோ ஞான யஜ்ஞேன தேனாம் இஷ்டஹா, இந்த ஞான யஜ்ஞம், அதாவது இதை பற்றி விசாரம் பண்ணால் 4வது அத்தியாயத்துக்கு போகிறது ஃபுல்லாகவே. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ. இந்த யஜ்ஞம் 4 விதமாக பல விதமாக பிரிக்கிறார். தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், அதான் யோக யஜ்ஞம், அதுக்கு மேலே ஞான சுவாத்தியாய ஞான யஜ்ஞம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த ஞான யஜ்ஞம் அங்கே தான் வருது. கற்பது, கற்பிப்பது, நம்ம படிக்கணும், படிக்க வைக்கணும். அதுவும் என்னடான்னா ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹா
இந்த ஞான யஜ்ஞத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏற்படுறது. நான் பூஜை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். இதி மே மதிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். இது பண்ணுறது தான் எனக்கு உச்சிதம், இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு பகவானே இந்த இடத்துல பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். பகவானே சொல்கிறான் அப்படின்றார். இதுக்கு என்னடா காரணம்னு இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இப்போ வேதங்கள்லாம் இருக்குது. வேதங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் அவள் தபோபலத்தினால இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசையை திவ்ய ஸ்ரோத்திரம் துவாரா கேட்டு வாயால் சொல்லி ஸ்ருதின்னு பேர் அதே பரம்பரையாக வந்திருக்கு. இந்த வேதங்கள் அப்படி வந்திருக்கு. இந்த கீதைக்கு என்னடா பெருமை அப்படின்னா, பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா, ஸ்வயமே பகவானே சொல்கிறான். பாக்கி இருக்கிற வேதங்கள்லாம் மகர்ஷிகள் சொன்னாலும் இது பகவான் வாக்குலேயே வந்ததுனால இதுக்கு மகத்துவம் ஜாஸ்திப்பா அப்படின்னு காட்டி கொடுக்குறது சாஸ்திரம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி. பாக்கி இருக்கிற சாஸ்திரங்களை வச்சுன்னு என்னடா பண்ண போற, இது உனக்கு ஒண்டி போதும். மனுஷனுடைய ஜீவனத்துக்கு இதை தொட்டுண்டாலே, இதை படித்தாலே, இதை மனனம் பண்ணாலே, இதை கேட்டாலே பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திரம். இந்த பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு முதலில் நாம் அனைவரும் சங்கல்பம் சொல்வோம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः. गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्री कृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्पर विद्वेष परस्पर निंदा परस्पर हिंसादीनां निवृत्त्यर्थम् परस्पर सौमनस्य सिद्ध्यर्थम् समस्त पापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्री परमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखंड पारायणं करिष्यामहे। श्री गीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं
शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मम இப்பொழுது நாம் டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் வெகு விமர்சையாக விஸ்தாரமாக அதனுடைய ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் செய்ய இருக்கிறார். அதை கேட்டு மகிழ்வோம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதிதே. ஓம் நமோ வெங்கடேஷாய. அன்பர்களே, முதல் அத்தியாயத்தை நாம் தற்பொழுது முடித்திருக்கிறோம். இந்த முதல் அத்தியாயத்தின் பெருமை என்ன, பகவத்கீதையின் பெருமை என்ன, முதல் அத்தியாயத்தை நாம் பாராயணம் செய்வதனாலே விளையக்கூடிய மகிமை என்ன, அதாவது பாத்மோத்தர புராணத்தில் அந்தந்த அத்தியாயத்தில் பகவத்கீதையின் அந்தந்த அத்தியாயத்தை நாம் பாராயணம் செய்வதனாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான நன்மை விரிவாக சொல்லப்படுகிறது. பகவத்கீதா பாராயண பலன் என்று அதில் காண்பிக்கப்படுகிறது. ஆகையால் நாம் அந்த பாராயணத்தையும் செய்ய போகிறோம். அதே போன்று முதல் அத்தியாயத்தையும் முழுவதுமாக நாம் பாராயணம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக பகவத் ராமானுஜரின் ஆச்சாரியராய் பகவத் ராமானுஜர் இவ்வளவு அற்புதமாக பகவத்கீதையின் வியாக்கியானத்தை எழுதுவதற்கு சிறந்த காரணமாய் விளங்கின யமுனை துறைவர் யாமுனாச்சாரியர் என்னும் ஆளவந்தாரின் கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலில் உள்ளதான அத்தியாய விஷயங்களை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நூலுக்கு கீதார்த்த சங்கிரகம் என்பதாக பெயர். அருளி செய்த மகனியர் ஆளவந்தார் என்னும் மகான் சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியர். அதில் பகவத்கீதையின் திரண்ட பொருளை முதல் ஸ்லோகத்தினாலே காண்பித்தார். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று முதல் ஸ்லோகத்தில் அருளி செய்தார். இப்பொழுது இரண்டாவது ஸ்லோகம் என்பது முதல் 6 அத்தியாயங்களில் சொல்லப்படக்கூடிய அர்த்த விசேஷங்களை நமக்கு காண்பிப்பது. நேற்றைய உபன்யாசத்தின் இறுதியில் அடியன் இதை தெரிவித்தேன். முதலில் அர்ஜுன விஷார யோகம் என்று பார்க்கிறோம், அடுத்தது சாங்கிய யோகம், அப்புறம் கர்மயோகம், அப்புறம் ஞான யோகம், இப்படியாக அது போயிட்டே இருக்குதுல. அதுக்கு பல பெயர்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 18 அத்தியாயத்தின் பெயர்கள் பெரும்பாலும் எல்லா ஆச்சாரியர்களும் ஒரே விதமாகத்தான் பெயரை உபயோகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே வரக்கூடியதான கண்டென்ட்டில் வரச்சே தான் சில டிஃப்ரென்ஸ் வரும். அந்த கண்டென்ட்டில் வரச்சே அவளுடையதான அர்த்த விசேஷங்களில் மாறுதல்கள் உள்ளன. சங்கர பகவத் பாதருடையதான பாணி ஒன்று, சுவாமி ராமானுடைய பாணி மற்றொன்று, மத்வருடைய பாஷ்யம்ன்றது ஒரு மாதிரி. எல்லாம் அல்டிமேட் என்ன அப்படின்னு கேட்டால் கீதையினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆத்தியாத்மிக லாபம். அதனால்தான் உலகத்தின் தலை சிறந்த நூலாக கீதையை கொண்டாடுவதற்கு என்ன காரணம்னா, கீதை எம்பெருமானுடைய முகத்திலிருந்து அவனுடைய வதனாரவிந்தத்திலிருந்து பெறுகிறது. யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா என்று பத்மநாபனுடைய முகபத்மத்திலிருந்து முககமலத்திலிருந்து உண்டானது என்று சொல்லுகிறோம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே
ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. சுவாமி ராமானுஜர் பகவத்கீதையை 3-6 என்று பிரிக்கிறார். 3-6-18, 3 × 6 அப்படின்னு வச்சுக்கணும். பகவத்கீதை 18 அத்தியாயம். அந்த 18 அத்தியாயத்தை முதல் 6 அத்தியாயம் என்பது ஒரு கணக்கு, அடுத்த 6 அத்தியாயம் என்பது ஒரு கணக்கு, மூன்றாவது 6 அத்தியாயம் என்பது கணக்கு. முதல் 6 அத்தியாயமான பாகம் இருக்கிறதே, அது ஜீவாத்மாவின் அனுபவத்திற்கு வேண்டுவதை சொல்லுகிறது. முதல்ல ஜீவன்னா என்ன, தேகம்னா என்ன, தேகத்திற்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம், தேகம் அழியுமா அழியாதா, ஜீவன் அழிவானா அழிய மாட்டானா, ஜீவனுக்கு தேகத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனா அந்த ஜீவன் தன்னை எப்படி உணர வேண்டும், இது முதலான விஷயங்கள் முதல் 6 அத்தியாயங்களில் சொல்லப்படுகின்றன. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே என்று சொல்லுகிறார் ஸ்லோகத்தில். நிஷ்டை என்றால் நிலைப்பு, உபாயம் என்று அர்த்தம். அப்போ யோகம் என்றால் என்ன பொருள்? பொருள்வாதவே உபாயம் என்று சொன்னாலும் கர்மயோகம், ஞான யோகம் என்பது முதல் 6 அத்தியாயங்களில் காண்பிக்கப்படக்கூடிய விஷயம். ரொம்ப அற்புதமாக பார்க்கணும் இதை. அதுதான் நேற்றைய பாசுரத்தில் கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதல் என்று சொன்னோம். முதல் 6 அத்தியாயத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் ஜீவாத்ம விஷயமான யோகம் என்பது காண்பிக்கப்படுகிறது. மனது சலிக்காமல், மனது மற்ற விஷயங்களில் செல்லாமல் ஜீவனையே நோக்குவதற்காக அந்த மனது பியூரிஃபை ஆகணும். மனதானது பலவிதமான காமக்ரோத வசப்பட்டிருந்தது என்றால் அந்த மனதை நிலைப்படுத்துவது என்பது இயலாதது ஒன்று. புரியுதா? அப்போ அது என்ன பண்ணணும்? அந்த மனதை ஆத்ம விஷயத்தில் நிறுத்த வேண்டும். மனதை ஆத்ம விஷயத்தில் நிறுத்தணும்னா இப்படி வந்து உட்காந்துட்டு அப்படின்னு உட்காந்துட்டா நமக்கு வந்துருமா? பக்தி சித்திச்சிருமா? நமக்கு ஆத்ம விஷயமா நமக்கு தியானம் வந்துருமா? கர்மாக்கள் பண்ணணும். அதான் சுதர்ம ஞான. இப்போ ஜனகரை பற்றி நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். வியாசர், சுகபிரம்மம், ஜனகர் முதலான பெரியோர்களை பற்றி பார்த்தோம். அந்த ஜனகர்ன்றவர் யார்? பெரிய ஞானி, ஞானயோகத்தில் நிலைத்தவர். அப்பேற்பட்டதான ஜனகர் நிறைய கர்மானுஷ்டானங்களை பண்ணினார். இப்போ சில பேர் என்ன சொல்கிறது தெரியுமா? எனக்கு பகவத்கீதை தெரியும், நான் பகவத்கீதையை லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஐ ஃபீல் மை ஆத்மா, என்னுடைய ஆத்மாவை நான் உணர்கிறேன் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் பரமாத்மா சொல்லுகிறான், அப்படி உன்னுடைய ஆத்மாவை நீ அறிய வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய கர்மானுஷ்டானத்தை தியாகம் செய்யாமல், கர்மானுஷ்டானத்தை விடாமல் நீ செய்ய வேண்டும். இது பகவத்கீதையில் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னுடைய கர்மானுஷ்டானத்தை செய்யவில்லை, ஆனால் என்னால் என்னுடைய ஆத்மாவை உணர முடியும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அதை நாம் எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. பெரியோர்கள் தான் இந்த விஷயத்தில் பிரமாணம். காரணம் என்ன? கீதை தெளிவாக்கி எடுத்து. அதற்கு திருஷ்டாந்தம், எக்ஸாம்பிள் யார்? ஜனகர். அவர் பெரிய ஞானி, அவரை போல ஞானிகளை நாம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட மகாஞானியான ஜனகர் கர்மயோகத்தை விடாமல் அனுஷ்டித்தார். கர்மயோகத்தை அவர் விடாமல் அனுஷ்டித்தார். பெருமாள் கண்ணன் கீதையில் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறான், லோக சங்கிரகமே வார்த்தம். நம்மை 10 பேர் பார்க்கிறா, அவளுடைய அப்சர்வேஷனுக்கோசரம் நாம் சில காரியங்கள் பண்ணணும். ஒரு சமயம் கிருஷ்ணன் சந்தியாவந்தனம் பண்ணினாலாம். உடனே ஒருத்தர் கேட்டார், கிருஷ்ணா, நாங்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம், உனக்கு நாங்கள் சமர்ப்பணை செய்கிறோம், அப்பேற்பட்டதான நீ எதற்காக இந்த சந்தியாவந்தனத்தை செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒருத்தர் கிருஷ்ணனை பார்த்து கேட்டார். கிருஷ்ணன் சொன்னான், நல்ல கேள்வி இது. இந்த உலகம் என்ன பண்ணும்? எக்ஸம்ஷன் வாங்கிறதுக்கு தான் ஒருத்தர் எக்ஸாம்பிளாக காமிக்கும். அதன்படி அதன் வழி நடப்பதற்கு, பின்பற்றுவதற்கு ஒருத்தர் உதாரணமாக இந்த உலகம் காண்பிக்காது. எக்ஸம்ஷன் வாங்குறவாட உதாரணமாக காண்பிக்கும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறா? எதுக்கு எடுத்தாலும் பெருமாளே பண்ணார், பெருமாளே பண்ணார் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி பெருமாள் பண்ணினார்ன்றதுக்காக நான் பண்ணுற காரியத்தை எல்லாத்தையும் பண்ண முடியுமா எல்லாராலையும்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்தவரான எவ்வளோ காரியங்கள் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துலையே பாருங்கள், பகதத்தன் ஒரு பெரிய ராஜா அர்ஜுனனை கொல்வதற்காகவே ஒரு அஸ்திரம் வச்சிருக்கான். அந்த அஸ்திரத்தை அர்ஜுனனை கொல்வதற்காக ஏவினான். இந்த போர்க்காலத்தில் விசிருஷ்டம் பகதத்தேன தடஸ்திரம் சர்வகாதுகம் உரசா தாரயாமாச பார்த்தம் சஞ்சாத்தியமாதவான்னு பயங்கரமான அந்த அஸ்திரத்தை பெருமாள் தன்னுடைய மார்பில் தாங்கி கொண்டார்.
கிருஷ்ணன் அர்ஜுனனை மறைத்து தன்னுடைய மார்பில் அந்த அஸ்திரத்தை தாங்கி கொண்டு அர்ஜுனனை காப்பாற்றினார். இந்த காரியம் யாராவது பண்ண முடியும்? ஒரு அஸ்திரம், ஒரு ஆயுதம் மார்பில் அடித்ததுன்னா மற்றவர்களுடைய கதி என்னாகும்? கோவர்தனம்ன்ற மலையை 7 நாட்கள் பெருமாள் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு 7 நாட்கள் சுண்டு விரனால கோவர்தனம் மலையை தன்னுடைய கையில் தூக்கி வச்சுருந்தானே. இன்னைக்கு உலகம் அந்த காரியத்தை பண்ண முடியுமா? உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு பண்ண முடியுமா? சாத்தியமா? அது அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி என்றார் சுவாமி கூறத்தாழ்வான். அதிமானுஷமான காரியம். இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சாமானியர்களாலே நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் சாகசமான காரியங்களை எல்லாம் எம்பெருமான் செய்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. இதை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறா? கிருஷ்ணன் திருடினா, பொன் பசங்க பின்னாடி அவன் சுத்தினா, இப்படி தான் ஜனங்க சொல்லிட்டு இருக்கா. சார், கிருஷ்ணனே 10 பெண்களோட சுத்தினானே சார், ராசக்கிரீடை பண்ணினானே அப்படின்னா ராசக்கிரீடையின் தத்துவத்தை நம்ம கேட்டிருக்கோமா? யாராவது எங்கேயாவது ஒரு பெரியவாள்கிட்ட போய் ராசக்கிரீடையின் தத்துவத்தை சொல்லுங்க சுவாமி, நான் உட்கார்ந்து கேட்குறேன்னு பரீட்சத்து மாதிரி உட்கார்ந்து கேட்டிருக்கோமா? நம்ம இல்லை. நாமளாக ஒரு கன்க்ளூஷன் வந்துவிட்டோம். அப்போ கிருஷ்ணன் சொன்னான், இந்த ஜனங்க எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறான்றா. அப்போ கிருஷ்ணனே சந்தியாதனம் பண்ணுறான்னு சொன்னோமோ இல்லையோ? கிருஷ்ணனே சந்தியாதனம் பண்ணுறான். இப்போ மீதியெல்லாம் கிருஷ்ணனே பண்ணிவிட்டான். பொன் பசங்க பின்னாடி கிருஷ்ணன் சுற்றினான், கிருஷ்ணனே போய் வெண்ணையை திருடினா அப்படின்னு சொல்கிறீங்களோ இல்லையோ? அந்த மாதிரி கிருஷ்ணன் சந்தியாவந்தனம் பண்ணினான். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா. உலகத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டி ரோல் மாடல்னு சொல்கிறோமோ இல்லையோ? அப்படி இருப்பவர்கள் எதை செய்கிறார்களோ அதைத்தான் மற்றவர்களும் பின்பற்றுகிறார்கள். இப்பொழுது ஒரு பிரசித்தமான ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு திரைப்பட நடிகர் அல்லது ஒரு விளையாட்டு வீரர், அவர் என்ன பண்ணுறார்? நான் இந்த பேஸ்ட்டில் தான் பல் தேய்க்கிறேன்றார், இந்த சோப்பை தான் நான் குளிக்கிறேன்றார், நான் இந்த காரியத்தை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே மக்கள் என்ன பண்ணுறா? அவரை போன்றே தங்களுடைய காரியங்களை செய்கிறார்கள். அதுதான் விஷயம். எதிர் ஆச்சாரத்தை சிரேஷ்டா. பெரியோர்கள் எந்த வழி உலகத்தில் மற்றவர்களாலே கவனத்திற்கு உரியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த வழியில் செல்கிறார்களோ அதை மற்றவர்கள் உலகத்தில் ஃபாலோ பண்ணுறான், பின்தொடர்கிறார்கள். சயத் பிரமாணம் குருத்தே. இந்த வாக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப அர்த்தங்கள் பாஷ்யக்காரர் ரொம்ப ரொம்ப அற்புதமாக சாதிப்பார். லோகஸ்ததில் வர்த்தது, வேறு வழியில் உலகம் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால் பெருமாள் சொன்னால், நானே சந்தியாவந்தனம் பண்ணுறேன். நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணச்சே கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி பண்ணினால் கூட கிருஷ்ணன் பண்ணலேன்றதை உலகம் கவனிக்கும். அதனால் கிருஷ்ணன் பண்ணினான்னு உலகம் கவனித்ததுன்னா அது மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு சௌகரியமாக இருக்கும். ஆகையால் ஜனகர் முதலானவர்கள் மிகச்சிறந்த ஞானிகளாக இருந்தால் கூட, ஞானயோக நிரதர்களாக இருந்தால் கூட அவர்கள் கர்மானுஷ்டானத்தை விடவில்லை. எனவே கீதையின் வழி நடப்பவர்களாக நம்மை நாம் சொல்லிக் கொண்டோம் என்றால் நாம் எக்காரணத்தை கொண்டும் அந்த கொள்கைக்கு முரண்பாடான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் அது போன்றதான சம்பவங்கள் நேர்ந்தது என்றால் போனது போகட்டும். இது தெரியாது சுவாமி, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், முதலியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணியிருக்க மாட்டேன், விட்டுடுங்க. அந்த வருத்தமே கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அட்லீஸ்ட் செய்த தவறுக்கு ஏற்றார் போலே அதற்கு உரியதான ஒரு அனுஷ்டானத்தை நாம் செய்து வந்தோம் என்றால் அதுவே கிருஷ்ணனுடைய திருவுள்ளத்தை நமக்கு உகப்பிக்கும். அந்த பெருமாள் அதுக்கு சந்தோஷப்படுவான். எல்லாரும் தெரிஞ்சால் நாம் பண்ணுறோம், தெரிந்தால் சில சமயம் பண்ணுவோமா? ஒரு விஷயம் தெரிஞ்சால் தவறு என்ற பிறகு நாம் பண்ணுவோமா? நெருப்பு தொட்டால் சுடும் என்று தெரிந்து யாராவது அதில் கை வைப்பார்களா? தெரியாமல் நெருப்பில் கை வைப்பது தான் உண்டு. அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ சந்தர்ப்பத்தினால, சங்கடத்தினால நாம் சில தவறுகள், கொள்கைக்கு விரோதமான காரியங்களை, சாஸ்திரத்திற்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அனுதாபம் உபரத்தி என்பதாக, ஐயோ செய்து விட்டோமே என்னும் வருத்தம், இனி செய்யாமல் இருப்பதற்காக அதிலிருந்து கை வாங்குவது உபரத்தின்னு அர்த்தம். அதை செய்யாமல் இருப்பது பிராயஷ்சித்தம், இப்படியெல்லாம் இதுக்கு போக்கு வீடு இருக்கு. இதெல்லாம் எப்படி கடித்தல் என்பதாக நாம் பார்க்கிறோம். அனுதாபாது உபரமாது அனுபவாது பிராயஷ்சித்தாது என்பதாக சொல்லுவார்கள் பெரியோர்கள். அதை கிருஷ்ணன் சொல்கிறான். சரி, பயப்படாத, தப்பு பண்ணிட்டியா, சரிடாப்பா, என்ன பண்ண முடியும்? மனுஷ சுபாவம், தப்பு பண்ணுறது மனுஷ சுபாவம், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதுக்காக நான் தப்பு பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. இப்போ இன்றைக்கி லோகத்தில் மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னா, தாங்கள் செய்தது தவறு என்பதை மற்றவர்கள் சொல்லக்கூடாது என்பதாக அவர்கள் அதனை மூர்த்தரிக்கிறார்கள். இல்லை இல்லை இல்லை, அதை எப்படி நீ என்ன தப்பு சொல்லலாம்ன்ற மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் விட்டுடுவோம் நம்ம.
அப்ப ஜீவாத்மாவை சாட்சாத்கரிக்க வேண்டும் என்றால் முதல் 6 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால் ஆச்சரியமான கர்மயோகம், அதனாலே சித்திக்கக்கூடிய ஞான யோகம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வ ஷட்கேன சோதித்தே. இது முதல் 6 அத்தியாயத்தினுடைய பரமசாரம். அடுத்தது அதே கீதார்த்த சங்கிரகத்தில் ஆள வந்தார். அடுத்த 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயத்தில் வரையிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்கிறார். மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியாவாப்தி சித்தையே ஞான கர்மாபி நிர்வர்த்தியா பக்தி யோகா பிரகீர்த்திதா. மத்தியமே, மத்தியம ஷட்கம்னு பேர் இதற்கு. மத்தியம ஷட்கம்னு பேர். மொத்தம் 3 ஷட்கங்கள் பார்த்தோம் இல்லையா? ஷட்கம்னா 6 6 6 3 18 பார்த்தோம் இல்லையா? மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியாவாப்தி சித்தையே ஞான கர்மாபி நிர்வர்த்தியா பக்தி யோகா பிரகீர்த்திதா. கீழ் சொன்ன ஞான யோக, அதாவது கர்மயோக ஞான யோகங்களினாலே ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம தரிசனம் ஆகி பிறகு பக்தி யோகமானது பகவான் என்கிற தத்துவத்தை, அந்த தத்துவத்தை சர்வத்திற்கும் ஆத்மாவாக உள்ளபடி அறிந்து அவனை அனுபவிப்பதற்கான பயனை, அந்த பகவானை அனுபவித்தலாகிற பயனை நாம் அடைவதற்கு உபதேசிக்கப்படுகிறது. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறா நம்ம பெரியோர்கள். நம்ம எல்லாம் கரும்பு சாப்பிட்ருப்போம். அட்லீஸ்ட் பொங்கல் அன்னைக்காவது கரும்பு சாப்பிடுவோமோ இல்லையோ? சில பேர் சென்டிமெண்ட், இல்லை பொங்கல் அன்னைக்கு ஒரு துண்டாவது கரும்பு சாப்பிடணும். கரும்பை சீவி வச்சு சாப்பிட்றது இருக்குது. கரும்பை நல்லா அடி கடிச்சு கடிச்சு சாப்பிடுவா சில பேர். அது ஒரு அழகு. கரும்பு சாப்பிட்றது விசேஷம்தான். இப்போ இந்த கரும்பில் ஒரு கரும்பு வாங்கினோன்னா அடிபாகம் வேர்பாகம்னு இருக்கும். அந்த அடிபாகத்தை கடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அடிபாகம் வேர்பாகம். மேல் பாகம் இருக்கு பாருங்க, அது தோகைன்னு இருக்கும். அந்த கரும்பினுடைய தானே தோகை, அந்த பச்சையா இலை இருக்குது கரும்பு, தோகைன்னு இருக்கும். இப்போ ஒரு கரும்பு வேணும்னா அடிபாகமான வேர்பாகத்தை கழிச்சிடுவா, மேல் பாகமான தோகையை கழிச்சிடுவா. நடுபாகம் இருக்கு பாருங்க, அதுதான் ஜூசி பாகம். அந்த நடுபாகம் தான் பிரதானமான பாகம். கரும்பினுடைய வேர்பாகம் பிரயோஜனம் இல்லை, அடிபாகம் பிரயோஜனம் இல்லை, மேல் பாகமான தோகை பாகமும் பிரயோஜனம் இல்லை. நடுவில் இருக்கிற வேர்பாகம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப புஷ்டியானது, அது ரசவத்தானது, அது ரொம்ப விசேஷமானது. இப்போ என்ன பண்ணுவான் ஒருத்தன் அப்படின்னு கேட்டால், அந்த நடுபாகம் இருக்கு பாருங்க, அதுதான் ருச்சி. அதை கடிச்சு சாப்பிட்டா தான் ருச்சியாக இருக்கும். அதை கொண்டு சக்கையை புழிஞ்சாதான், அந்த கரும்பை புழிஞ்சாதான் ஜூஸ் வரும். அதுபோல பகவத்கீதையில் முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோக ஞான யோகங்களை விளக்குகிறது. பகவத்கீதையின் கடைசி 6 அத்தியாயங்கள் 13வது அத்தியாயத்தில் 18வது அத்தியாயம் சம்மரைஸ் பண்ணுறது. நடுவில் 7வது அத்தியாயத்தில் 12வது அத்தியாயம் இருக்கு பாருங்க, அதான் பகவத் தத்துவ யாதாத்மியம். என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், பகவத் தத்துவ யாதாத்மியம், பரமாத்ம தத்துவம், அந்த பரமாத்மா என்னும் உயர்ந்த தத்துவம், அந்த தத்துவத்தை கொண்டு, தத்துவத்தை அறிந்து அந்த பரமாத்மா உபாசனம் பண்ணுற பாருங்க, மிகச்சிறந்த பக்தி யோகம் பண்ணுற பாருங்க. அந்த பக்தி யோகம் என்பது 2வது ஷட்கத்தில், மத்தியம ஷட்கத்தில் 7வது அத்தியாயம் முதல் 12வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாபி நிர்வர்த்தியா பக்தி யோகா பிரகீர்த்திதா என்று சொன்னார். புரியுதா? அந்த பக்தி யோகமானது காண்பிக்கப்படுகிறது என்று அத்தியந்தம் ரசமாய் இருப்பது எது? கீதையினுடைய இடைப்பகுதி. பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதீஹி பக்திரித்யாதி பூர்வசேஷா அந்திமோதிதா. பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதீஹி பக்திரித்யாதி பூர்வசேஷா அந்திமோதிதா. பிரபஞ்சத்திற்கு காரணத்திற்கு பிரதானம் என்பதாக பெயர். இந்த பிரபஞ்சம் எதனால் உண்டாகிறது? பிரதானத்தினால் உண்டாகிறது. அது மூல பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம், அதாவது ஜீவாத்மா, பரமாத்மா, பிரகிருதி, அந்த அச்சேதனமான பிரகிருதி. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. புரியுதா? அச்சேதனம்ன்றது என்னது? ஜீவனை தவிர்த்து மற்ற எல்லாம் அச்சேதனம். அன்பர்களே, அச்சேதனம் என்றால் அறிவுடைய, அறிவற்றது என்பதாக பொருள். தயவு செய்து
அச்சேதனம் என்றால் உயிரற்றது என்னும் பொருளை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி ஒரு எண்ணம் இருந்தது என்றால் உடனடியாக அதை அழித்து விடுங்கள். அச்சேதனம் என்பதற்கு அறிவற்றது என்பதாக பொருள். சேத்தனம் என்பதற்கு அறிவுடையது என்பதாக பொருள். அறிவுடையது அறிவற்றது ரெண்டுத்தையும் நாம் கவனிக்கணும். அறிவுடையது அறிவற்றது. ஜீவாத்மா என்பவனுக்கு என்ன பெயர்? சேத்தனன் என்பது பெயர். ஜீவன் என்றால் சேத்தனன். அப்ப ஜீவன் என்றால் அர்த்தம் அறிவுடையவன் என்பதாக பொருள். அச்சேதனம் என்றால் என்ன? அறிவற்றது என்பது பொருள். அச்சேதனத்திற்கு தாற்பயம் என்ன? அறிவற்றது என்பதாக பொருள். அர்த்தமாகிறதா? அல்ல சேத்தனம் அச்சேதனம் இந்த வித்தியாசத்தை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல சேத்தனான ஜீவாத்மா தெரிஞ்சுக்கணும். ஜீவனை குறித்ததான தெளிவான ஞானம் ஏற்பட வேண்டும். இந்த ஜீவன் எப்பேற்பட்டவன், இந்த ஜீவன் எப்பேற்பட்டவன் முதல் அத்தியாயத்தில் ஜீவனுடைய லட்சணங்கள் நன்கு சொல்லப்பட்டன. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேடயந்தியாபகா நசோஷயதி மாருதா என்பதான ஜீவனை கொளுத்த முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாது என்பதாக ஜீவனுடைய லட்சணம் தெளிவாக காண்பிக்கப்பட்டது. நன்கு நாம் ஜீவனுடைய லட்சணத்தை அறிந்தோம். ஆனால் போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா என்று சொல்வார். அச்சேதனமான பிரகிருதி. இந்த தேகம்ன்றது அச்சேதனம் தானே. நம்முடைய தேகம் என்பது அறிவற்றது. ஏன்னா தேகம் வேறு ஆத்மா வேறு. இந்த விஷயம், இந்த கிளாரிட்டி முதல் அத்தியாயத்தை முழுக்க கேட்ட நமக்கு இருக்கணும். மறுபடியும் தேகத்தை ஆத்மாவை நினைக்கக்கூடாது. அதே தவிர ஆத்மான்றது பிராணவாயு இல்லை. உயிர் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு. உயிரையும் ஆத்மாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம உயிரையும் ஆத்மாவையும் நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆகையால ஆத்மா என்பது வேறு. புரிஞ்சுட்டோ இல்லையோ? அந்த ஆத்மாவை காட்டிலும் பிரகிருதி என்று சொல்லக்கூடிய, பிரதானம் என்று சொல்லக்கூடிய இந்த அச்சேதனம் வேறு. அதையும் காட்டிலும் என்னது அப்படி கேட்டா விசேஷமானது பரமாத்மா என்பவன் வேறுபட்டவன். பரமாத்மா என்பவன் வேறுபட்டவன். அவன் ஜீவனை காட்டிலும் பிரகிருதியை காட்டிலும் அந்த பரமாத்மா வேறுபட்டவன். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கோ. எல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. சங்கர பகவத்பாதருடைய கொள்கை எல்லாம் ஒன்று. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியதான அச்சேதனமான இந்த பிரகிருதி இருக்கே, பிரகிருதி என்பதே இல்லை. சங்கர பகவத்பாதருடைய அற்புதமான அந்த கொள்கையின்படி நாம் பார்த்தோம் என்றால் ஒன்றுமே கிடையாது. அடுத்தது ஜீவன் என்பதும் கிடையாது. பரமாத்மா ஒருவன் தான். ஆனால் சுவாமி ராமானுஜர் அதை ஏற்பது இல்லை. சுவாமி ராமானுஜர் ஸ்ருதியினுடைய வார்த்தையின் பொருளை நன்கு உணர்த்துகிறார் நமக்கு. ஜீவன் என்பவன் வேறு, அச்சேதனம் என்பது வேறு, அதற்கு மேல பரமாத்மா என்பவன் வேறு. பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம். அந்த தத்துவங்களில் விவேச்சனம், தத்துவங்கள்ல விவேகம் ஏற்படணும். தத்துவத்தில் நமக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது. தத்துவத்தில் நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். தத்துவத்தை நாம புரிஞ்சுக்க கூடாது. அதுக்கு மேல கர்ம தீஹி பக்தி, கர்மானுஷ்டானம், கர்மயோகத்தை செய்ய வேண்டும். தீஹி என்றால் ஞான யோகம். அடுத்தது பக்தி என்பது பூர்வசேஷா அந்திமோதிதா. முதல் 12 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய சம்மரைசேஷன் தான் 13வது அத்தியாயம் க்ஷேத்திர விபாக யோகம் என்பதாக 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயத்தின் வரையில் சொல்லப்படுகிறது. இப்போ திருப்பி ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணுவோம் நம்ம. அடியன் இது உங்களுக்கு சில பேருக்கு என்ன இவர் சொன்னதை திருப்பி சொல்றார். இல்லை சுவாமி, எத்தனை தடவை கீதை கேட்டாலும், எத்தனை தடவை நாம் மனசில் பதிய வச்சுக்கணும் ஆசைப்பட்டாலும் நமக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக கஷ்டம் தான். அதுக்காக அடி என்ன பண்ணுறேன், திருப்பி 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 மனசில் பதிய வைக்கிறதுக்கு உண்டான பிரயத்தனம் பண்ணிட்டுருக்கேன். அடியவங்கள்லாம் ஆச்சாரியனிடத்தில் காலக்ஷேபம் செய்யும் பொழுது இந்த விஷயத்தை அடியங்களுடைய ஆச்சாரியன் மேலும் மேலும் பல புஸ்தகங்களை ரெஃபர் பண்ணும்படியாக தூண்டுவார். இந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் சங்கர பகவத்பாதருடைய வியாக்கியானத்தை ஒப்புக்கொள்ளாது ஒரு வியாக்கியானம் செய்கிறார் என்றால் சங்கரர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன, அதற்கு ராமானுஜர் எப்படி பதில் உரைக்கிறார் என்பதாக பார்க்க வேண்டும். இப்படி பல முறை மறுபடி பார்க்கும் பொழுதுதான் ஓரளவுக்காவது புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லும் திறன் வாய்க்கிறது. உடனே தெரியும், எல்லா பகவத்கீதை மொத்தம் தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி அடியான ஒரு நாள் நினைச்சதில்லை. அப்படி சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. நேற்றைய உபன்யாசத்தில் இந்த விஷயத்தை அடியன் ரொம்பவே அழகாக கிளாரிஃபை பண்ணிவிட்டேன் இல்லையா? ஆகையினால பிரதான புருஷ வியக்த இப்போ 3 விஷயங்களை பாரும். முதல் 6 அத்தியாயங்கள் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுடைய விஷயம், அதாவது கர்மயோக ஞான யோக விஷயங்கள் முதல் 6 அத்தியாயங்களில் காண்பிக்கப்பட்டன. அடுத்தது 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயத்தின் வரையிலும் பரமாத்மா
அது தவிர பக்தி யோகம், முக்கியமான பரமாத்மாவை அடைவதற்கு நமக்கு உபாயமாய் விளங்கக்கூடிய பக்தி யோகத்தின் விஷயம் காண்பிக்கப்பட்டது. பிறகு 3வது ஷட்கம் என்று சொல்லப்படக்கூடிய 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயத்தில் வரையிலும் பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்ம தீ பக்தி இத்தியாதி பூர்வசேஷா அந்திமோதிதா. பூர்வசேஷான்னு அர்த்தம் முன்னாடி விட்ட சில விஷயங்களையும் இப்போ சேர்த்து சொல்கிறோம். இப்போ நாம் கூட ஒரு முதல்ல 2 நாள் பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன், அதன் பிறகு முதல் அத்தியாயத்தை பார்த்தோம். இப்பொழுது மறுபடியும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த இன்ட்ரோடக்ஷனில் சில விஷயங்கள் விட்டு போயிடுது. ஒரேடியாக இன்ட்ரோடக்ஷன்லேயே போயிருந்தால் ரொம்ப போர் அடிக்க முடியாதுனால என்ன பண்ணிட்டோம், அந்த இன்ட்ரோடக்ஷன்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு விஷயத்துக்கு நாம் வந்திருக்கோம். புரியுதா? அதனால் பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதீ பக்தி இத்தியாதி பூர்வசேஷா அந்திமோதிதா. அந்திமோதிதான்னு அர்த்தம் கடைசி என்பதாக சொல்லும். கடைசி அந்திமோதிதா, கடைசி ஷட்கத்தில் இந்த விஷயமானது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் நமக்கு தெளிவுறுத்தக்கூடியவர் யாரு? சுவாமி ஆளவந்தார் இல்லையா? ஆளவந்தார் என்பவர் பகவத் ராமானுஜர் பின்னாளில் இந்த பகவத்கீதையின் வியாக்கியானத்தை நன்கு எழுத வேண்டும் என்பதற்காகவே வெகு அழகாக இந்த பகவத்கீதையினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் சுருக்கமாக கீதார்த்த சங்கிரகம் என்னும் ஸ்லோக ரூபமாக காண்பித்திருக்கிறார். அதில் முதல் அத்தியாயம் இதுவரையிலும் என்ன ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் 3 ஷட்கங்களுடைய இன்ட்ரோடக்ஷன், இப்போ மேற்கொண்டு முதல் அத்தியாய விஷயமான ஸ்லோகம். இப்போ இந்த முதல் அத்தியாயத்தின் விஷயத்தை பார்த்தோம் எனால் நாம் இதுவரையிலும் முதல் அத்தியாயத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிந்து கொண்டோம் என்பதை அறிந்து அதன் பின்னர் மேற்கொண்டு அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். கீதை மகாத்மியம் பார்க்க போகிறோம். பாத்மோத்தர புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கீதா மகாத்மியத்தை பார்க்க போகிறோம். அது தவிர விசேஷமாக நாம் அந்த பகவத்கீதை பாராயணம், கூட்டு பாராயணம், நாம் அனைவரும் சேர்ந்து முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய போகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடுத்ததாக நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியானது நடக்கப் போகிறது. அதை கேட்போம். கஸ்தூரி திலகம் கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே 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 நவமூர்த்திகம் கரத்தலே 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 வேணு கரத்தலே வேணு கரத்தலே வேணு கரே கங்கணம் கங்கணம் சர்வாங்கே சர்வாங்கே सर्वांगे हरिचंदनं च कलये कंठे च मुक्तावली कंठे च मुक्तावली गोपस्त्री 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 परिवेष्टितो गोपस्त्री परिवेष्टितो विजयता विजयता गोपाल चूड़ामणि गोपाल चूड़ामणि गोपाल चूड़ामणि गोपाल चूड़ामणि
ते गोपाल चूडामणि गोपाल चूडामणि हरि स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा सुस्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं 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 कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदनैः स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदनैः स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा भोगदाप्त सुलभ शुपुष्पगन्धकळव भोगदाप्त सुलभ सुपुष्पगन्धकळव 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 कस्तूरि तिलक महिमा ममताटनन्द गोपाल
रामकान्तनन्द गोपकन्द स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा 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 शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मुष्टिकासूरचानूर मल्ल मल्ल विशारद कुवलया पीड मुष्टिकासूर चाणूर मल्ल मल्ल विशारद कुवलया पीड मुष्टिकासूरचानूर मल्ल मल्ल विशारद कुवलया पीड मुष्टिकासूर चाणूर मल्ल मल्ल विशारद कुवलया पीड मुष्टिकासूर चानूर मल्ल मल्ल विशारद कुवलया पीड मुष्टिकासूर चाणूर मल्ल मल्ल विशारद कुवलया पीड मुष्टिकासूर चानूर मल्ल मल्ल विशारद कुवलया पीड मुष्टिकासूर चाणूर मल्ल मल्ल विशारद कुवलया पीड मर्तन कालिंगनर्तन गोकुल रक्षण सकल सुलक्षण देवा 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 शिष्ट जन पाल संकल्प कल्प कल्प शतकोटि असम पराभव शिष्ट जन पाल संकल्प कल्प कल्प शतकोटि असम पराभव शिष्ट जन पाल संकल्प कल्प कल्प शतकोटि असम पराभव शिष्ट जन पाल संकल्प कल्प कल्प शतकोटि असम पराभव धीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा धीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा धीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा धीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा मधुर मधुर रति सागस तारस व्रज युवती जन मानस पूजित मधुर मधुर रति सागस सारस व्रज युवती जन मानस पूजित मधुर मधुर रति मधुर मधुर रति सागस सारस व्रज युवती जन मानस पूजित मधुर 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 रति सागस सारस व्रज युवती जन मानस पूजित मधुर मधुर रति सागस सारस व्रज युवती जन मानस पूजित साध पगरी पगरी सद सरी तत्ति तग जुणता
दित्तगजुणतां तगजुणतां साद पागरी पागरी सद सरी तत्तित्तगजुणतां दित्तगजुणतां तगजुणतां तक्कदिमि कुक्कुंतन किट्ट तक्कदिमि कुक्कुंतन किट्ट तक्कदिमि कुक्कुंतन किट्ट तक्क स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मथुरापुरी सदना मृदुवदना मधुसूदनैक स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण 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 मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदनैक स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदनैक स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण स्वागतं कृष्ण सुस्वागतं कृष्ण शरणागतं कृष्ण कृष्ण क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय மங்களம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।